ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ வந்து டைம் 5:40. தூங்கவே இல்லை, கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட். படுத்தாலே வாகமோன் அப்படியே அந்த மலை, அந்த மேகம், இதெல்லாம் தான் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. இதில் வேற நம்ம முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாது, யாராவது எதுவும் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ வேறு நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு பார்த்து தொலைச்சிட்றோமா, அதனால் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளேயே நிற்கிது. இதில் வேறு பைக்கில் போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டு சுத்தமாக தூங்க முடியல. ஸோ இனிமேல் எந்திரிச்சாச்சு. போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்டு பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருக்காரு, அவரையும் எழுப்பி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். குட் மார்னிங். இவர் தான் பவல் கார்த்திகேயன். நைட்டு 10 மணிக்கு அங்கே சென்னையிலேருந்து கிளம்பி காலைல 3 மணிக்கு வந்தார். அதுக்கப்புறம் 4 மணிக்கு தூங்கிட்டு இப்போ 6 மணிக்கு எழுப்பி விட்டேன். ஏன்னா என்னால் தூங்க முடியல. பரவாயில்ல, வாங்கச்சி, அங்கே போய் தூங்கிக்கலாம். கிளம்ப வேண்டியதான். எனக்கு தூக்கம் வரலையே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில். ஸோ அவ்வளோதான், திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு, வண்டிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம்ண்ணா டைம் நம்ம நேற்றுக்கு பிளான் பண்ண மாதிரி 6:30 கிளம்பிட்டோம். ஸோ 6:30க்கு இங்கேருந்து கிளம்புறோம், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து. ஸோ இதான் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஹாய் கைஸ். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ விட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்கே நின்றுட்டு அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு வெளில ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சி டு வாகமன் போகணும் அப்படின்னா இங்கேருந்து திண்டுக்கல் ஹைவேஸில் தான் போகணும். போயிட்டு குமுளி, தேனி, கம்பம் அந்த ரூட்டு, அங்கேருந்து வாகமான். ஸோ 2 சமோசா சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பவல் கார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வந்து பின்னாடி இருந்தது காணாமல் போச்சு. சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது நம்பர் பிளேட் வந்து பறந்துச்சு. ஸோ ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதை சரி பண்ணிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இதையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஷோ யோர் சப்போர்ட். திண்டுக்கல் ஹைவேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்தியா மேக்ஸிமம். இது வரைக்கும் அடிக்கடி நான் கொடைக்கானல் போயிருக்கேன். இந்த சைடு எப்போ வந்தாலுமே ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பைக் ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பேஸ், 2 சைடும் ஓப்பனான ஏரியாஸ், டிராஃபிக்கும் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். இந்த ரோடு டிராஃபிக்காக இருந்து எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ இங்கேருந்து திண்டுக்கல் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் திருச்சியிலேருந்து. ஸோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இப்போ திண்டுக்கல்லில் போயிட்டு ஒரு நம்பர் பிளேட்டை வந்து சரி பண்ணோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கூட போலீஸ்கிட்ட சொல்லி ஓரளவு புரிய வச்சிடலாம், சாரி சார் வர்ற வழியில் நம்பர் பிளேட் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, போய் அடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே போய் நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க. பட் கேரளா போலீஸ் அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போய் கேள்வி பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம். கொஞ்சம் நேரமாக பவலை காணும், ஸ்லோவாக வராரா இல்லை நடுவில் எதுவும் நிப்பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணாரா என்னன்னு தெரியல. அதனால தான் இங்கே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் வராரா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம இந்த மாதிரி குரூப்பாக ரைட் பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் நல்லது. பின்னாடி வரவங்க வந்து வராங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், அது பெட்டர். அதான் ஃபோன் எடுத்து பார்த்தேன், இது வரைக்கும் அவர் கால் எதுவும் பண்ணல, விச் மீன்ஸ் இஸ் ஓகே. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. எங்கே போயிருந்தீங்க? ஒரு பையன் பெட்ரோல் ஆகணும்ட்டான், அதான் லைட்டாக போகணும். நான் சத்தியமாக இதான் நினச்சிட்டேன், சரி கீழே ஊற்றுட்டீங்களோ இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, சின்ன பையனாக இருந்தான், ஓகே அப்படின்னு டோ பண்ணிட்டு டோல் வர பாருங்க கைஸ், என்கிட்ட எதுவுமே சொல்லாம எடுக்கல, பாவம் பையன், அதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் இப்போ நான் எடுத்துட்டேன் வீடியோ உங்களை, அது எடுக்கிறதா நான் அங்கேயே எடுத்துருப்பேன். சரி போங்க போங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், போங்க. பவல் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு ரைடு தான் வந்திருக்காரு, கொடைக்கானல் போயிருந்தோம். அது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. அவர்கிட்ட ஒரு பைக் இருக்குது, சூப்பர் பைக்கு, கவாசாகி ER600. ஸோ அந்த பைக் வந்து அந்த டைமில் சர்வீஸில் இருந்தது. அப்படின்றப்போ நான் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைக் ஆக்சுவலி சர்வீஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், சரி ஓகேன்னு சொல்லியிருப்பேன். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, ட்ரிப் போகிறதுக்காக ஒரு பைக் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாருங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு பைக் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் இவர் பைக்லேருந்து சர்வீஸ் முடிஞ்சு இவரோட பைக் கையில் கிடச்சோன்னே அந்த பைக்கை விற்கவும் செஞ்சுட்டாரு. ஸோ
ஸோ அந்தளவுக்கு பைக் ரைட்னா அவருக்கு பிடிக்கும். ரொம்ப ஒரு சோஷியலான பர்சன், ஒரு ஜாலியான பர்சன். நம்ம எங்கே போனாலும் வந்து நானே கொஞ்சம் நிறைய பேசுவேன், இவர் என்னோட ஒரு 10 மடங்கு அதிகமாக பேசுவார். பயங்கர சோஷியலான ஒரு பர்சன். பவல் வந்து காலையில் நேற்றுக்கு சென்னையிலேருந்து வரும்போது அவரோட நம்பர் பிளேட் பின்னாடி கல்லில் விழுந்துருச்சு. ஸோ இப்போது கேரளாக்குள்ளே போகும்போது ஃபிக்ஸ் பண்ணால் போக முடியாது. நாங்கள் திண்டுக்கல் வந்துட்டோம். இப்போ திண்டுக்கல்லில் வந்து பார்த்தா மணி 8:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே எந்த கடையும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஒன்றுன்னா வெளியில் போய் இஸ் காலிங் அப். என்னஜியாச்சு? அவர் வந்து கொஞ்சம் வர லேட் ஆகுமா? பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. ஓகே, நம்பர் பிளேட் கூட வாங்கி வச்சுருங்க, நான் வந்து டக்குனு போட்டு தர மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா. சரி, ஓகே. அப்போ போய் நம்பர் பிளேட் வாங்கிட்டு திருப்பி ஒரு கடைக்கு வர சொல்லுவார். அப்போ அவர் வந்து ஓப்பன் பண்ணி தரேன். ஓகே, பார்ப்போம். ப்ரோ, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? அருணா? அருண் ப்ரோ வந்து திண்டுக்கல். அவர் எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இங்கே என்ட்ரு ஆனோன்னா வழியெல்லாம் தெரியாது. யதார்த்தமாக அப்படியே மீட் பண்ணாங்க. அப்படியே இங்கே கடை வரையும் கூப்பிட்டு வந்து எப்படி ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி கூடவே சுற்றி கடையை காமிச்சு விட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? மோகன். ஓகே மோகன், தேங்க்யூ ஸோ மச். திண்டுக்கல்லாம் தாண்டி இப்போது வத்தலக்குண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலி இவருக்கு நம்பர் பிளேட் போடுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11. ஸோ நாங்கள் வாகமோன் இப்போ போனோன்னா சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆகிடும். இன்றைக்கி அங்கே பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. இந்த நம்பர் பிளேட் ஒரு இஷ்யூனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. சரி, பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. போகிற வழியில் வந்து அந்த ஃபிலிப்ஸ் ஹனின்னு சொல்லிட்டு ஒரு ஹனி பீ ஃபார்ம் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்க்கணும். அவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு விதத்தில் ஃப்ரெண்டு. அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் போகணும். அடிக்காதீங்க. அப்படிங்கிட்டு உட்காராங்க. நான் முடிச்சோம், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரே ஒரு போஸ்ட் கொடுற அலெக்ஸு. கையில் வைக்கலாம் சார். ஃபோட்டோ எடுங்க. ഇത് അവരുടെ ഇത് യു ക്യാൻ സീ ദി ക്വീൻ ബി ഹിയർ. ഇതുണ്ടോ വില്ലേജ് ഉണ്ടോ? ദി ക്വീൻ വില്ലേജ് ഉണ്ടോ? ഉണ്ടോ? ഈ ഇച്ചിരി പുറകോട്ട് മാറിക്കോളൂ. ഇത് അവരുടെ ഹണി. ഇതുണ്ടോ ഈ കാണുന്ന ഹണി? ഓക്കെ ഓക്കെ. ഈ കാണുന്ന ഹണി അത് അവരുടെ രഘുവാണ്. ഇങ്ങനെ പറഞ്ഞു പെരുസായിരിക്കും. താഴത്തോട്ട് പോകുന്ന കണ്ടോ? ഈ ക്വീൻ ബി ഒരു ദിവസം she can lay around 300 to 800 eggs a day. പപ്പ താടിയിൽ തേനീച്ച വെച്ചില്ല. Hi. Nice to see you guys. Yeah, same here. So next time I'll come with my family. Sure. Okay. Yeah. பவல் வாங்க, அப்படியே ஃப்ரேம்குள்ள வாங்க. Next time we'll also have another new member. Yeah. We'll bring our new member also. Yeah. Fine. Hi. சரி, ஓகே, பாய். ஹனிபீ ஃபார்ம்லாம் பார்த்து முடிச்சுட்டு குமுளியில் வந்து எலிஃபெண்ட் ரைடும் இருந்தது. ஸோ அதையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எலிஃபெண்ட் ரைடும் போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எலிஃபெண்ட் ரைடு எடுக்கும்போது நாங்கள் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்தோம். பட் அது எல்லாமே வந்து டைம் லேப்ஸ் மோடில் எடுத்ததுனால அந்த ஃபுட்டேஜ் எதுவும் யூஸ் பண்ண முடியல. மணி 4. 2 பேரும் இப்போ தான் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பீஃப் சாப்பிடும். பீஃப் என்னடா பண்ணுவீங்க? பீஃப் சாப்பிட போறா. பீஃப் மாட்டுக்கறி. கைஸ் பார்த்துக்குங்க, இதுதான் வந்து பீஃப் ஃப்ரை. நம்ம ஊரில் கிடைக்காது. சங்கீத் பயிலுக்கு ரொம்ப பொலிட்டிக்ஸ் பண்ணுவானுங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட் பேர் என்ன? கிறிஸ்டல் கோவ். பீஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கிடைக்காது. சூப்பராக இருந்துச்சு பீஃப். உங்கள் பேர் ப்ரோ? கிரீஷ். சேடா நீங்கள் வேறு இருந்தா? செபின். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பாய். குமுளியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வாகமன் வந்துட்டோம். குமுளிலேருந்து ஒரு 1 hour தான் வாகமன். ஆக்சுவலாக வாகமன் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 12 ரீச் ஆகிருந்தா நிறைய ஸ்பாட்ஸ் பார்த்துருக்கலாம். பட் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி திண்டுக்கல்ல நம்பர் பிளேட்டுக்கு அலைஞ்சது. அதுக்கப்புறம் குமுளி போனோம். அப்புறம் பேர்ட் பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஒரு 5 அந்த டைம் இருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட். இந்த ஸ்பாட் பேர் வந்து பருந்தம்பாறை. பருந்தம்பாறையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ட்ரான்ஸ்லேட்ஸ் இன் இங்கிலீஷ் டு ஈகிள்ஸ் ராக். ஈகிள்ஸ் ராக் வந்து சேட்டலைட் இமேஜரியில் பார்க்கும்போது அப்படியே ஈகிள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த என்டையர் ராக்கும். ஸோ இங்கே போகிறது வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும். ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாகவும் வரல. ஸோ பைக்கிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுவே ஒரு 10 கிலோ இருக்கும். ப்ளஸ் பைக்கிங் பூட்ஸும் போட்டுட்டு நடக்கவும் முடியல.
ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரெஸ்ஸை கழட்ட முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ஷூஸை மட்டும் கழட்டிட்டு வெறும் சாக்ஸ் கலோட தான் நடந்து போனேன். எப்படி ஏற போகிறோம்? பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு ட்ரெக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் கூட எலும்பு கூட மிஞ்சாது. அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இது. ஆக்சுவலாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து ஈகிள் ஷேப்பில் இருக்குன்றது ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலி நான் வந்து இறங்கி போயிட்டுருக்கிறது வந்து அதோட ஷோல்டர் ஏரியாவில். இப்போ அடுத்து நெக்கு வரும், நேராக ஹெட்டில் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கேன். செம்ம ட்ரிக்காக இருக்கும் போல இது. ஓகே, ஃபைனலி இறங்கியாச்சு. இப்போ ஏறணும். பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நம்ம ஏறினவங்க தானே. எஸ், ஃபைனலி கம்மிங். எப்படி படி எனக்கு இது ஃபோட்டோ ப்ரோ, டேக் ஒன் வீடியோ. இந்த ஸ்பாட்டை தயவு செஞ்சு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. அப்பா, இப்போ நான் கத்துறேன், எக்கோ கேட்குதான்னு பார்ப்போம். பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. உனக்கு கிடைக்காது. வீடியோவில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுதுன்றது தெரில. பட் உண்மையிலே இந்த ஸ்பாட்டில் நான் போய் ட்ரெக் பண்ணி நிற்கும்போது ஒரு வேறு லெவல் ஃபீலிங் ஆக்சுவலி. அந்த கிராஸோட ஸ்மெல்லு, அந்த ஒரு ஈவினிங் மிஸ்ட்டு அண்ட் அந்த ஒரு லோன் ப்ரெசன்ஸ், அங்கே சுற்றி யாருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து என்னால் அந்த பருந்தம்பாறை ஒரு ஸ்பாட் மட்டும்தான் வாகமானில் பார்க்க முடிஞ்சது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வாகமானில் ஜாஸ்டரில் வந்து செக்இன் பண்ணோம். ஜாஸ்டல் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். இதில் ஃபுல்லாக டாமெட்ரிஸ் தான். ஸோ நிறைய சோஷியலைஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. இங்கேயும் பீஃப் கிடைக்கும். ஆமாம், இங்கேயும் பரோட்டா பீஃப் கிடைக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு டோட்டலி எனர்ஜி அவுட்டு. போத் ஆஃப் அஸ் இஸ் லாஸ்ட். ஸோ இன்றைக்கி டே 1 இதோட முடியுது. நாளைக்கு போய் இந்த அட்வென்ச்சர் பார்க்கணுன்னு இருக்குது. அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ஸோ நாளைக்கு அதை பண்ணிவிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். குட் நைட். ஸோ நேற்று நைட்டு நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு. இன்றைக்கி டே டூ வந்து நாங்கள் அஜெண்டாவில் என்ன இருந்ததுன்னா, இங்கே அட்வென்ச்சர் பார்க்னு ஒன்று இருக்குது வாகமானில். அங்கே தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் வந்து இந்த ஜிப் லைனிங், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ கிளம்பிட்டு இருக்க டைமில் வந்து எங்களுக்கு அங்கே ஜாஸ்டல்லே வந்து மேனேஜர் வந்து திடீர்னு கூப்பிட்டு சொன்னார், ஒரு ஜீப் ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் ஒரு 5-6 பேர் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா யூ கேன் விசிட் அ சீக்ரெட் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது புதுசாக இருக்கே, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பி ஒரு 5-6 பேர் அவங்க ஹாஸ்டலில் தாங்கினவங்க எல்லாமே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் வாட்டர் ஃபால். ஸோ இது வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. என்னடா இது சீக்ரெட் வாட்டர் ஃபால்ன்றாங்க, இது அப்படி ஒன்றும் அமோகமாக இல்லையே, இது சாதாரணமாக ஏதோ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி வருது, இதை போய் என்னத்துக்கு சீக்ரெட் வாட்டர் ஃபால், இதை வேறு எதுக்கு ஜீப்பில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் ஏறி போகலாம் அப்படின்றத நாங்கள் டிஸ்கவர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, wow, this is a really good experience, this is going to be really amazing அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்த டிரைவர் வந்து லோக்கலில் உள்ள ஒரு பையன் தான். பட் அந்த பையன் எங்களுக்கு இதுக்கு மேலே ஏறி போகலாம், மேலே இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்றது சொல்லவே இல்லை ஆக்சுவலி. he just wanted to save time again. ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து கிரெடிட் கோஸ் டு பவல் கார்த்திகேயன். இப்போ அவர் ரைட் சைடில் ஒரு இடம் தெரியுது பாருங்கள், அந்த பாறை வழியாக ஏறி மேலே போய் பார்த்துட்டு he said இன்னும் மேலே போகலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மேலே சும்மா போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐசோலேட்டட் வாட்டர் ஃபால் இருந்துச்சு. அண்டு வாகமான் ஜென்ரலாகவே கொஞ்சம் அன்டச்சாக தான் இருந்தது. அதுவும் இந்த வாட்டர் ஃபால் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் வரும்போது ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி இல்லை, அப்படி வந்தாலும் போகவும் முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பான ஒரு பாறை, ப்ளஸ் ரொம்ப பாசி தண்ணி, ராக்ஸு. நம்ம கொஞ்சம் பேச்சுலர்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் ட்ரெக் பண்ணி போக முடியும். ஜீப்பில் வந்தோம். டிரைவர் என்னடா ஜீப்பு வந்து வாட்டர் ஃபால்குள்ளே விட்டார். நான் காட்டுறேன் உங்களுக்கு, செம்மையாக இருக்குது.
See? என்ன விட்டுட்டீங்க? நான் வந்துட்டேன். ஜாயின் பண்ணிட்டேன். வந்துங்களா? பார்த்து நடக்கணும். இதுக்கு மேலே நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஐ பிகம் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட். ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் வாக்கிங். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க ஒரு மாதிரி இட் வாஸ் ஈவன் மோர் சர்ப்ரைசிங். போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்சம் மேலே ஏறி வந்தோன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லலாம் ஒரு சின்ன எஸ்டேட், ஒரு சின்ன தோட்டம் மாதிரிலாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அங்கேருந்து இறங்கி வரதுக்கு படி அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இன்னும் லொக்கேஷனும் பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னும் போகணும், இன்னும் ஃபுல்லாக போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும், அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் வந்துகிட்டே இருந்தது. பட்டு இந்த ஏரியாலெல்லாம் நடக்கிறதுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம், வாட்டர் ஃபால்ஸ்க்கு நடுவில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், பாசி வேறு இருக்குது ஒரு பக்கம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நம்ம நடந்து வந்தோம்னாலே கண்டிப்பாக வழுக்கி கீழே விழுந்து ஃப்ராக்சரே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிற குரூப்பில் வந்து நான், பவல், அப்புறம் வேறு 2 கப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 2 கப்புள்ஸுமே கொஞ்சம் வந்து அப்ரிஹென்சிவாக தான் இருந்தாங்க. நாங்கள் டியோகோ போகாதீங்க, போதும் வாங்க நம்ம திரும்பி போயிடலான்ற மாதிரி இனிஷியலி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவென்ச்சுவலி போக ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் புஷிங். இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் புஷிங் அண்ட் தே இவென்ச்சுவலி ஹேட் டு ஃபாலோ மீ. வேறு வழி இல்லாமல் பின்னாடி வந்துட்டாங்க. இனிஷியலாக போகும்போது பின்னாடி ப்ராப்ளி திட்டிருப்பாங்க, என்னடா ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக அந்த ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் தே ஆல்சோ செட் இட்ஸ் ரியலி வொர்த் இட். ஸோ ஸ்டே டியூன், இன்னும் பார்த்துட்டே இருங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும்போது இட்ஸ் வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி மெஸ்மரைசிங் கைஸ். ப்ரோ இங்கே வாங்க வெங்கட். பிளேஸ் அப்படியே சர்ரியலாக இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், ஆனால் வந்து டைம் இருக்காது. அங்கிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஜீவன். டியோகோ போதும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சு இல்லைன்னு தெரியல. பட் இதுக்கு மேலே ஏன்னா ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு கட் பண்ணி உள்ள வந்துட்டோம். எவ்ரிபடி தாட் ஓகே போதும், இதுக்கு மேலே இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் உள்ள தான் இருக்க போகுது, வாங்க போகலாம் அப்படின்ற மூடில் தான் எல்லோரும் இருந்தாங்க. பட் என்னால் வந்து அப்படி விட்டுட்டு வர முடியல. ஜஸ்ட் கெப்ட் ஆன் புஷிங். பட் இட் வாஸ் ரியலி வொர்த் இட். Big waterfall, it's here. Satyama, come. ஏதோ டிஸ்கவரி சேனலில் பார்க்குற ஒரு வீடியோ மாதிரி இருந்தது. நான் தான் பேர் கிரில்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு லிட்டரலாக ஒரு காட்டுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ் வழியாக வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்பவே பயமாக தான் இருந்தது ஆக்சுவலி. பட் என்னால் வந்து இதுக்கு மேலே போய் தான் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் புஷிங் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபாலோ மீ. கண்டிப்பாக திட்டிருப்பாங்க, இப்போ இவனால் நம்மளும் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பாருங்கள், அப்பா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் அது. சிட்டிக்கு நடுவில் அவ்வளோ பொல்யூஷனில் ஒரு ஆஃபீஸில் ஏசி இருந்தோ இப்படிலாம் வந்து ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மாதிரி அந்த வாட்டரோட சவுண்டு, அந்த ஒரு க்ரீன் ஸ்மெல்லு, அந்த சுற்றி மனுஷங்க யாருமே இல்லை, ஒரு லேம்ப் போஸ்ட் இல்லை, ஒரு சிவிலைஸ்ட் வேர்ல்டுக்கான ஒரு அடையாளமே இல்லாத ஒரு ஏரியா. ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் அது. இதுக்கு நடுவில் அப்படியே சும்மா உட்காந்துட்டே இருக்கலாம்னு தோணும். சும்மா உட்காந்து அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா ஜஸ்ட் வாண்டட் அந்த அட்மாஸ்பியர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி தோணும். சினிமா லொகேஷன் மாதிரி இருக்கு. இட்ஸ் சோ சர்ரியல் ப்ரோ. You know, best lesson, nothing comes in life easy. Untouched bro. Oh
Okay, careful. No. This is the best thing, man. Best thing ever! Guys! Fire! Oh! நான் தனியாக முதல்ல ட்ரெக் பண்ணி ஏறி வந்துட்டேன். வந்து ஐ ஜஸ்ட் என்ஜாய் த வாட்டர் ஃபால் தரவுலி. அந்த ஒரு சைலன்ஸ், அந்த ஒரு சொல்லேஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக என் பின்னாடியே வந்தவங்க எல்லாருமே ஏறி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். வாட்டர் ஃபால்ஸ் நல்லா அந்த வாட்டரே வந்து அவ்வளோ ஒரு கிளியரான ஒரு வாட்டர். நீங்கள் அண்டர் வாட்டர் கேமராவில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வாண்டட் டு see. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை. பாலி போகணும், இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய எக்ஸாட்டிக் லொக்கேஷன் போகணுன்ற அவசியமே இல்லை. இந்தியாவில் இல்லாத ஒரு அழகே கிடையாது. சும்மா மணிரத்னம் வந்து டைரக்டர் மணிரத்னம் வந்து இந்தியா விட்டு வெளில எங்கேயுமே போனது கிடையாது. ஒரு ஃப்ரேம் கூட வெளியில் இருக்காது. இப்போ தான் ரீசெண்டாக அந்த செக்கச்சி வந்த வானத்தில் வந்து ஒரே ஒரு சீன் அபுதாபியில் போய் ஏதாவது ஷூட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷமாக அவர் சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட வெளியில் போயிடுறதே கிடையாது. பிகாஸ் ஹீ நோஸ் த பியூட்டி ஆஃப் இந்தியா. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க கப்பல்ஸ் கூட வந்திருந்தவங்க எல்லாருமே திரும்ப அவங்க ஊருக்கு போகிறாங்க அன்றைக்கி. ஸோ நாங்கள் எல்லோரும் திரும்ப ஜீப்பில் ஏறி திரும்பி ஜாஸ்டலுக்கே வந்துட்டோம். ஜாஸ்டல் வந்துட்டு நானும் பவல் மட்டும் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அட்வென்ச்சர் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அட்வென்ச்சர் பார்க்கில் போய் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம், அப்புறம் வேறு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி நேராக அட்வென்ச்சர் பார்க் போயிட்டோம். அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து ஜிப்லைனிங், அப்புறம் வந்து கிளாஸ் பிரிட்ஜு, ஃப்ரீ ஃபாலிங், பேராகிளைடிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் எல்லாமே பயங்கர கூட்டமாக இருந்தது. அண்ட் கிளாஸ் பிரிட்ஜ் அட்லீஸ்ட் இன்றைக்கி பார்க்கலான்னு பார்த்தோம். அதுவே வந்து டிக்கெட் புக் பண்ணால் நாளைக்கு வந்து அவங்க டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க, அதில் தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே 2ல் வந்து அட்வென்ச்சர் பார்க் வந்து ஜிப்லைனிங் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது.
பட் எனிவே திஸ் வாஸ் bloody எக்ஸைட்டிங். ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸ் போயாச்சு, ஜிப்லைனிங் பண்ணியாச்சு. இந்த 2 வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5:36 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, நேராக நாங்கள் திரும்பி கிளம்பி ஹாஸ்டல் போனோம். போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் எனிவே டிரைவிங் த்ரூ வாகமான் இட் செல்ஃப் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். பைக் எடுத்துகிட்டு அந்த வாகமான் ஹில்ஸ் வழியாக அன்டச்சாக இருந்தது அந்த ஏரியா. வந்து ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி வெரி அன்டச்ட். கொடைக்கானல், ஊட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக அன்டச்சாக இருந்தது. என்ன இங்கே கிளைமேட் வந்து கொடைக்கானல், ஊட்டி அளவுக்கு கூலிங்காக இல்லை, ஒரு கோல்டாக இல்லை. பட் ஸ்டில் இட் வாஸ் குட். கொஞ்சம் சின்ன ஒரு எலிவேஷன் தான், பெரிய ஒரு எலிவேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, சின்ன ஹில்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் நேராக ஹாஸ்டல் தான். இந்த பவல் வந்து எங்கேருந்து அந்த கிட்டாரை பிடிச்சாருன்னு தெரியல. அந்த கிட்டார் எடுத்துகிட்டு வந்து நான் பெரிய கிட்டார் பிளேயரு, பயங்கரமாக பாடுவார், பயங்கரமாக கிட்டார் வச்சுருப்பாரு, எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு. நானும் யூடியூப் பார்த்து ஏதோ கொஞ்சம் கற்று வச்சுட்ருக்கேன். சரி வேறு வழி இல்லாமல் பாட ஆரம்பிச்சிட்டேன். பட் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 சாங் மட்டும் நான் கிட்டாரில் ப்ளே பண்ணிட்டு பாடினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்பீக்கரில் கரோக்கே போட்டு மைக்கை பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக பாடிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 12 o'clock வரையும் இது மாதிரி நல்லா ஒரு பான்ஃபயர் சுற்றி போட்டு அங்கேருந்து எல்லாருமே நல்லா பழகிட்டோம். எல்லாருமே காலேஜ் பேரே சொல்லி காலேஜ் ஓகே ப்ரோ, அப்படியே லைவ் வித் டியேகோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. லைட்டாக ஆடுது. வாவ், செம்ம ஃபீல் இது. எஸ் ப்ரோ, சப்போஸ் உடஞ்சு விழுந்தா இல்ல ஏதாவது தேருமா தேராதா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ சேஃபா கரெக்டாக வந்து இதுகிட்ட வந்து நிற்கிறேன். എന്ന് തോന്നുന്നുണ്ടെങ്കിലേ മെയിൻ പ്രശ്നം എന്ന് പറഞ്ഞാൽ ഇങ്ങനെ കല്ല് കിടക്കും. സേഫ് ഇല്ലെങ്കിൽ ചാവോ, അത്രയല്ലേ ഉള്ളൂ. പറഞ്ഞാൽ മതി, ഞങ്ങൾക്ക് നടക്കുമോ എന്ത് വേണം ചെയ്യാനാ പോവാം. അങ്ങനെ ഒരു വിഷയമില്ല, ഇങ്ങനെ കല്ല് കിടക്കും ചിലത്. അത് നിങ്ങൾ ചെറുതായിട്ട് എടുത്ത് മാറ്റി തന്നാൽ മതി. ഡ്രൈവറിനെ ഡിസ്ട്രാക്ട് ചെയ്യില്ല. ഫീൽ ബി ഫൈൻ, ഈസ് വെരി കോൺഫിഡൻറ്റ്. റിട്ടേൺ ചെയ്തേ റൂട്ടോ. അയ്യോ செம்ம ப்ரோ. ஐயோ, ரோடு பார்த்துக்கோங்க மக்களே. பயமா இருக்கு.
അയ്യോ செம்ம பீக்கு இங்கே ஜீப் ஓட்டிட்டு வந்தது நினச்சா தான் என்னால் நம்பவே முடியல. ஸோ வில் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் அண்ட் see what is there. வா மின்னல் அடிச்சது பயமாக தான் இருக்குது. நம்ம மேலே மின்னல் விழுந்துடும் போல. ஓகே ஐ திங்க் ஐம் அட் த பீக். இதுக்கு மேலே பீக் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வராட்டுமேடுன்ற ஒரு இடம் வந்து பார்க்குறதுக்கு நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு இங்கே வந்து சேர்கிற வழி வந்து அவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தது. அவ்வளோ கஷ்டமான ஒரு ரோடாக இருந்தது. நாங்கள் ஜீப்பில் வர முடியுன்ற ரோடு மாதிரி கண்ணில் தெரியல. பட் அந்த டிரைவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஜாலியாக எடுத்துகிட்டு வராப்புல. இங்கே மேலே வந்து பார்த்தா அதுக்கு மேலே ஷாக். ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற பசங்கள்லாம் பைக்லலாம் எடுத்துகிட்டு வரானுங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதெல்லாம் அல்டிமேட்டு. ஸோ இங்கே நாங்கள் முதல்ல பைக்கில் வரலாம் தான் நினச்சோம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்த்துட்டு. பட் பைக் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னா கன்ஃபார்மாக பைக் அடியில் கல் ஏதாவது அடி வாங்கி என்ஜின் ஏதாவது டேமேஜ் ஆகி ஆயிலெலாம் லீக் ஆகிருக்கும். ஸோ செம்ம லொக்கேஷன் இது. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் புதுசாக யாராவது வரீங்கன்னா பைக்கில் இங்கே மேலே வந்து சேர்ந்தலான்னு போட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பைக் அடி வாங்கும். இங்கே லோக்கலில் இருக்க பசங்க அடிக்கடி மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கானுங்க. நம்மளாலலாம் இங்கெல்லாம் பைக்லலாம் வர முடியாது அன்லெஸ் யூஆர் ட்ரெயின்டு ஆஃப் ரோடர் வித் த ப்ராப்பர் பைக். ஸோ வாகமானில் நாங்கள் பார்த்த லாஸ்ட் லொக்கேஷன் இது தான். இதுக்கப்புறம் நேராக கிளம்பி ஊருக்கு வர வேண்டியதான். பிகாஸ் இன்றைக்கி 3rd டே ஆகிடுச்சு. அடுத்த நாள் வேலைக்கு போகணும். பட் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கான மனசே சுத்தமாக இல்லை. நாங்கள் ஆக்சுவலி வாகமானில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் பார்க்க முடிஞ்சது என்னமோ ரொம்ப லிமிட்டடான ஏரியாஸ் மட்டும்தான். அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருவோம் இதை பார்த்துருவோம் எல்லாத்தையும் பார்த்துருவோம்னு பெருசாக பிளான்லாம் போடுவோம். பட் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சிச்சுவேஷன் வந்து டைம் இல்லை இழுத்து விட்டுரும், லேட் ஆகிடுது. ஸோ அந்த நேற்றுக்கெலாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனதே வந்து ஆக்சுவலி ஃபுல்லே வந்து அதில் போயிடுச்சு. நேற்றுக்கு இன்ஃபேக்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தவிர வேறு எங்கேயுமே போகல. தவிர ஆஃப்டர்நூன் போய் ஜிப்லைனிங் பண்ணோம். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பேராக்ளைடிங் போகலான்னு காலையில் போனோம். பட் பேராக்ளைடிங் வந்து பண்ண முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இன்ஃபேக்ட் மார்னிங் 11 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வரைக்கும் பேராக்ளைடிங் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் விண்ட் டைரெக்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனால பேராக்ளைடிங் பண்ண முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் எடிட்டிங்கோட மியூசிக்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இது ஃபஸ்ட் டைம் vlogging பண்ணுறேன் அப்படின்றதுனால பெருசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ பெருசாக ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்னோட சேர்ந்து எல்லா ட்ராவலையும் கூட வாங்க.